சாத்தான்களோட சாம்ராஜ்யத்துக்கு இலவா இவ்வளவு காலம் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் நரபலி, சிறுமிகளை பாலியல் தேவைக்காக பயன்படுத்துறது, நர மாமிசம் உண்றது, இந்த மாதிரியான விடயங்களோட தொடர்புடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்குது. ஏற்கனவே இது ரிலீஸ் ஆகி இருந்தது. இப்போ அதை பற்றி பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃபைல்ஸோட தொடர்புடைய எப்ஸ்டீன் பற்றியும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்காக கல்லூரிக்கு போயிட்டு பட்டம் எடுக்காமலேயே வெளிவந்து உத்தியோகபூர்வமாக தகுதி இல்லாமல் ஒரு மேத்ஸ் டீச்சராக இருந்திருக்காரு. இவர் தன்னிட்ட படிக்க வர சிறுமிகள்கிட்ட பாலியல் தேவைக்கான பூர்த்தி செய்யக்கூடிய முயற்சிகளை எடுத்திருக்கிறாரு. இது தொடர்ந்துட்டே இருந்திருக்கு. சரியா படிச்சு கொடுக்காமலும் இருந்ததுனால தட்டி கேட்கப்பட வேண்டிய இடத்துல தட்டி விடப்பட்டிருக்காரு. இவரோட தொழிலும் போயிருச்சு. தொழிலிருந்து வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. இங்க தான் இவரோட குட் லக் ஸ்டார்ட் ஆகி இருக்குது. இங்க இருந்து தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையோட ஃபியூச்சரையே பிளான் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. தன்னிட்ட வந்த ஒரு சிறுவனோட அப்பா மூலமா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போறாரு. அங்க அவர் தொட்டது எல்லாமே பொண்ணாகுது. நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா எப்ஸ்டீன் அண்ட் கோ அப்படின்ற பெயர்ல ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு. இந்த நிறுவனம் விளம்பரம் செய்யப்படாதது, விளம்பரம் தேவைப்படுறதாகவும் இருக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிறுவனத்தோட டீல் வச்சுக்கக்கூடியவங்க எல்லாருமே முக்கியமான நபர்களாக இருந்தாங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய அதிபர் ரீதியிலாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. இந்த தெரிவு எல்லாமே எப்ஸ்டீனோடவா இருந்தது. அதே நேரம் இவர் தொழிலை விட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையும் போதே இவர் நிறைய பிளான் வச்சிருந்திருக்காரு. அந்த பிளான்ல ஷாப்பா இருந்தது தான் இந்த மாதிரியான மிக மிக முக்கியமான வியாபார புள்ளிகள்கிட்டையும் நாட்டு அதிபர்கள்கிட்டையும் தன்னுடைய உதவி தேவைப்படுற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கி வைத்துக் கொள்றது. இது ஒரு பக்கம் இப்படியே போயிட்டே இருக்க, ஆரம்பத்தில் தன்னுடைய தேவைக்காக சிறுமிகளை பயன்படுத்தினவர் பாலியல் தொழிலுக்காக சிறுமிகளை பயன்படுத்துகிற அளவுக்கு அதை மிகப்பெரிய ஒரு தொழிலாக விஸ்தரித்து கொண்டார். நாளடைவில் இவருக்கு நிறைய பணம் சேர்ந்ததுனால தனியான ஒரு ஸ்டே பிளேஸையே உருவாக்குறார். இன்னொரு பக்கம் ஒரு தனி தீவையே வாங்கி கொள்றாரு. அந்த தீவும் இந்த ஸ்டே பிளேஸும் ரெண்டுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இந்த தீவுக்குள்ளேயும் யாரும் நுழைய முடியாது, ஸ்டே பிளேஸ்க்குள்ளேயும் யாருமே நுழைய முடியாது. அங்கே என்ன நடக்குது, என்ன மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இன்னொரு உலகம் மாதிரியாக அந்த தீவு இயங்கி கொண்டிருந்திருக்கு. அந்த தீவில் தான் நரமாமிசம் புசிக்கிறது, சாத்தான் வழிபாடு, சிறுமிகளை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. உல்லாச பயணம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகிற எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் மற்றவர்களுடைய துன்பங்களை ரசிக்கக்கூடிய ஒரு உல்லாச இடமாக இருந்தது தான் இந்த எப்ஸ்டீன் தீவு. இந்த உல்லாச தீவில் சிறுமிகள் மட்டுமே கிடையாது, சிறுவர்களும் சில நேரங்களில் பாலியல் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லப்படுறாங்க. இந்த தீவினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்க, இந்த தீவுக்கு மிக மிக பிரபல்யமாக இருக்கக்கூடியவங்க உலக அளவில் தன்னுடைய வியாபார நிறுவனங்கள் ஸ்தாபித்து வெற்றி கண்டு இங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கோட்ஸ் போடுறதுக்கான, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த தீவுக்குள்ள வந்து உல்லாசமாக இருக்கிற வகையில எல்லா நிலைமையும் எப்ஸ்டீனால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது இப்படி இருக்க, தனக்கும் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கும் இருக்கிற பாலியல் தேவைகளை சிறுமிகள் மூலமாக பூர்த்தி செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. சிறுமிகளை கடத்தவும் செய்யறாரு. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியினுடைய பெற்றோர் போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் பேர்ல எப்ஸ்டீனை விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஸ்டே பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அந்த சிறுமி மாதிரியே பல சிறுமிகளுடைய போட்டோஸ் கிடைக்குது. இவர் ஒரு பாலியல் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு இவருக்கான சிறை தண்டனையும் கிடைக்குது. ஆனா அது ஒரு சிறை தண்டனையாகவே சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு லக்ஸரியாஸான லைஃப் அவருக்கு சிறைக்குள்ளேயே கிடைக்குது. வெளியில அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சிறைக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஒரே ஒரு சின்ன டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு இடத்துக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறார் அப்படின்றது மட்டும் தான். இதுல இருந்து ஒரு மாதிரியா வெளியில போயிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய பழக்கத்துல இருக்கிறது எல்லாமே மிக மிக முக்கியமான புள்ளிகள், இந்த உலகத்திலேயே பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்றதுனால இவருக்கு எல்லா விஷயமும் சிம்பிளா நடக்குது. அதுக்காக தான் அவர் முதல்ல இருந்தே அதை பிளான் பண்ணி பல முக்கியமான நபர்களுடைய தொடர்பை வைத்துக் கொண்டே இருந்திருக்காரு. இப்போ அந்த தொடர்பு அவருக்கு உதவி செய்து, அதனால இப்பவும் அவர் ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாலியல் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். சிறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு இந்த தாடை பகுதிகள், இந்த இடங்கள் எல்லாம் காயம் ஏற்படுத்தி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டார். போலீசார் சொல்றாங்க இவர் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த தற்கொலைக்கு முயற்சி செய்தவங்களை தனியா ஒரு சிறைக்குள்ள பாதுகாப்பான, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு சிறைக்குள்ள வைப்பாங்க. அந்த மாதிரியாக இவரையும் வைக்கிறாங்க. அந்த சிறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிறைய செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது போல பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க. அந்த பாதுகாப்பு ரொம்ப பலப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் கூட இவர் சிறையிலேயே ஒரு நாள் மர்மமான முறையில இருந்து கிடக்கிறார். போலீசார் அது தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு வெளியில சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களும் நடந்திருக்கு. இவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நேரத்துல செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாமே ஆஃப்ல இருந்திருக்கு. அது மாதிரி பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் மயக்க மருந்து இருந்ததுனால உறக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல இருந்திருக்காங்க. அதனால இவருடைய மரணத்தை யாராலையும் தடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளிவந்திருக்குது. போலீசாராலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் பலரும் நம்பிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, இது ஒரு கொலைதானே தவிர தற்கொலை கிடையாது அப்படின்றது. இந்த மாதிரியான டைம்ல தான் பல ஆதாரங்கள் அமெரிக்க நீதித்துறைக்கு கிடைச்சிருக்குது. எப்ஸ்டீன் சம்பந்தமா, அந்த உல்லாச தீவு, அப்புறம் ஸ்டே பிளேஸ், இது தொடர்பான பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. லட்சக்கணக்கான புகைப்படங்களும் வீடியோஸும் கிடைச்சிருக்கு. அது
போல மெயில்ஸும் கூட ஒவ்வொருத்தரும், அதாவது மிக மிக முக்கியமான புள்ளிகள் அனுப்பின மெயில்ஸ் எல்லாமே அதுல இருந்திருக்குது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு பலரும் கேட்டுட்டு இருந்ததுனால அதன் அடிப்படையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்டம் இயற்றப்பட்ட அனுமதியும் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா அமெரிக்க நீதித்துறை அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்கள்ல 5% ஆதாரங்களை மட்டும் வெளியிட்டிருந்தது. அதுக்கே இந்த உலகம் முழுமையா ஆடி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த எப்ஸ்டீனோட தொடர்பு பட்டவங்களா மிக மிக முக்கியமான நபராக இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அது போல முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன், எலான் மஸ்க், அது போல பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன், இவங்களோட இன்னும் பல முக்கியமான புள்ளிகளும் இதுல இணைந்திருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இந்த உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க சொன்ன விஷயங்களை மோட்டிவேஷன் கோட்ஸா எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நாங்க எல்லாம் இருந்தோம். இவங்க ஒரு நெகட்டிவ் வேர்ல்டுக்குள்ள வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்தது. ஆனா இதுல குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் சந்தேகிக்கப்படுறாங்களே தவிர குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படலை அப்படின்றது. அதை விட இந்த இடத்துல முக்கியமா நாங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையா அவர் மாறி இருக்கிறாரு. ஆனாலும் கூட அவருக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்றது தான். அவர் இதை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஃபைல்ஸை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை விட டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுலயே ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, எப்ஸ்டீன் எனக்கு ஒரு நல்ல நண்பர், இவர் என்னை போலவே இளம் பெண்கள் மேல அதிக விருப்பமுடையவர் அப்படின்றது. இந்த ஒரு விஷயம் ஹைலைட்டாக இப்ப காட்டப்பட்டு கொண்டிருக்கு. நான் பேர் குறிப்பிட்ட இந்த முக்கியமான நபர்கள்ல பிரிட்டிஷ் இளவரசர் மட்டும் இந்த குற்றங்களோடு தொடர்பு பட்டவராக இருக்கலாம் அப்படின்னு நம்புறதுக்கான அதிகப்படியான சதவீத வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுது. ஆனா இங்க கூற வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு ஒருத்தி, அப்புறம் இன்னும் பல இறுக்கமான நெறிமுறைகள் எல்லாமே அந்த பிரிட்டிஷ் குடும்பத்துக்குள்ள இருந்து மற்ற நாடுகளுக்குள்ள புகுத்தப்பட்டது தான். அப்படியான குடும்பத்தில இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் பயத்தையும் கொடுக்கிறதா இருக்கு. இதற்கப்புறம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்து என்ன மாதிரியான விடயங்கள் வெளிவரும் அப்படின்றத நினைக்கும் போதும் ஏதோ ஒரு அச்சம் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. பார்க்கலாம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இன்னும் எத்தனை அருவருப்பான ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்னு.